ஷே ஏப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா. என்னப்பா? ஆமாம், தம்பி மாதிரி வரான்ல, 8 பேர் வரான்ல, நான் தான் முன்னாடி போகிறேன், பின்னாடி வரான். என்னப்பா படையா உட்காந்து போகிறதுக்கா? எனக்கு உட்காந்து போகிறது குதிரைப்பா. குதிரை எங்கள் அண்ணன் கொடுத்துருக்காரு. சாட்டையை பிடிச்சிட்டே போவேன், தெரியுமா இல்லையா? குதிரை வாகனம். என்னப்பா? ஆமாம், உனக்கு தெரியாதுல்ல என்னப்பா? சரி சரி சரி, குதிரை வாகனம். அவனுக்கும் 8 பேர்த்துக்கும் குதிரை தான். குதிரை சாட்டையை பிடிச்சி தான் போவேன், சாட்டையை எடுத்து தான் போவேன். ஒரு குட்டுப்பு, ஒரு எழுப்பு. தமிழ்நாட்டில் தமிழ் பண்பாட்டில் சொல்லணும்ல, நீதிமன்றம், கோர்ட்டு இப்போ எல்லாம் நடக்கிறதெல்லாம் உள்ளே போய் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் 8-9 பேர் உள்ளே போகிறோம் நீதிமன்றத்துக்கு. எல்லாம் உள்ளே ஏப்பா அம்மா உள்ளே போனால் ஐயோ சே. சரி, எங்கள் அண்ணன் கேட்டுக்கிட்டு இருக்காரு, சந்தோஷம். சாட்டாடி அப்படி ஒருத்தன் தப்பு பண்ணி போயிடலாம், வீட்டில் போய் பார்க்கணும். என்ன உன் முதுகு சாட்டை மாதிரி விழுந்திருக்கு, தடுப்பா அப்படின்னு அவள் கேட்பா. பெண்ணுக்கு பெண்ணு, ஆணுக்கு ஆணு. சாட்டடி, அதான் சாட்டை. எனக்கு குதிரை வாகனம்ப்பா. கரெக்டாக கேட்கப்பா, என்ன வாகனம்னு கேட்க. உனக்கு காக கொடுத்தாரு ஐயா, கடவுள் உனக்கு காக வாகனம் கொடுத்தாரு. உனக்கு காக முடிச்சிட்டு இப்போ வேறு வாகனத்தை உனக்கு கொடுக்கணுன்னு இருக்காரு. அது என்ன வாகனமோ பார்ப்போம், சரியா? என்ன வாகனம்னு காகையில் வச்சு அசிங்கம் பண்ணிட்டான். காகை என்றைக்குமே செத்தவன் போனவன் அந்த ஆத்மாவில் இருக்கான். அவன் அந்த மன்னராட்சி எல்லா ஆட்சிலையும் அவன் பூரா சித்தர்களாக இருந்தவன் இந்த காகையில் இருக்கான். அதை கணக்கு முடிச்சிடணும். இன்னும் சுத்தமாக தூயமாக நடத்தணும், அதுதான் நம்ம கணக்கு. அதனால் உனக்கு வாகனத்தை கொடுப்பார். நான் கேட்கேன், எங்கள் அண்ணன்ட்ட கேட்கேன், சரியாப்பா? எங்களுக்கு குதிரை தான்ப்பா. குதிரையில் தான் சாட்டியை தூக்கிட்டு போவேன். கண்டார ஓலிமை ஆணும் பெண்ணும். குட்டுக்கிற குட்டுப்பு சாட்டடி முதுகில் இருக்கும், நெஞ்சில் இருக்கும், மூஞ்சில் இருக்கும். வெளுத்து போய் போவோம். வெளுத்து ஆட்டம் ஆடுதான் கோழியாக ஆடு மாடை அறுத்துக்கிட்டு இந்த முக்காடு தொப்பி தாடி அவனுங்களுக்கு பூரா அந்த மலையில் இருக்கிற பன்னி மேயம். அந்த அவனுடைய ஜமாத்து, அவனுடைய பள்ளிவாசலுக்கு முன்னாடி இன்று நாள் பூரா போயிடும். அதனுடைய சதுரங்கன்னா அதை நாங்கள் கொல்ல மாட்டோம். அது போட்ட சாணி இருக்கா, அந்த சாணியோட அதனுடைய உள்ள சதுரங்கள் இருக்கும். அந்த சாணி என்னுடைய 8 தம்பிமார்கள் அள்ளி அவன் பள்ளிவாசல் பூரா போயிடும். இந்து மதத்துக்காரனுக்கு சாக்கடையாக போயிடும். சாக்கடை நரகள் முடிஞ்சு வாச்சுப்பா. கைலாசத்தில் நீதி அரசராக உட்காந்துட்டார். இன்னும் சாமியுமே கும்பிட்டுட்டு சும்மா ஆடிக்கிட்டு இருந்தானா கண்டார வழிமுன்னா பிதிக்கி எடுத்து போடுவான். இந்த சர்ச்சையாக ஆடிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, அவனுக்கு பூரா இது போகும். எது போகும்? மாட்டு சாணி இருக்கா, சாணியோடு சேர்ந்து அவனுடைய நரகள் சாணியும் சேர்த்து இவங்க பிரட்டி உள்ளே வீசிட்டு போயிடுவான். வீசியாச்சு, முடிஞ்சுவாச்சு, அவ்வளோதான். அவன் உள்ளே போனானா எல்லா இடத்துலையும் நரகள் வாட தான் அடிக்கும். ஐயா குடும்பத்தோட கைலாசத்தில் அமர்ந்துட்டார், கணக்கு போடுதார். இனிமேல் எங்கேயும் கிடையாது. இங்கேருந்து அடிப்பார், இங்கேருந்தே பிரட்டி எடுத்து போடுவார். 3 மாதத்துக்காரனுக்கும் இதே. அவன் உள்ளே போய் நக்குனானா அந்த வாடையில் போயிடுவான், செத்து போவான், மடிஞ்சு போவான். ஷார்ட் அடி விழும், குறுக்கு மறுக்கில் ஷார்ட் அடி விழும். நீர்மாலை குடத்தை தூக்கிட்டு நீர்மாலை எடுத்துகிட்டு போனான்னா அதை பூரா தீச்சட்டி அக்கினி சிந்தா சட்டி இருக்கா, சட்டியை தூக்கிட்டு போனாலும் ஷார்ட் அடி. நாங்கள் 9 பேர் குடுக்கிற குடுப்பு ஷார்ட் அடி இருக்கும். முடிஞ்சு வச்சுப்போம் அந்த கணக்கு. கண்டார வலிமை தூக்கினான்னு விவசாயத்தை பாழாக்கிட்டு ஆடுதானா, பொங்கல் வச்சு ஆடுதானா. இந்த வாரம்டா 3/4 சத்தியம்.